வணக்கம் நண்பர்களே. 90 வயசு ஆனாலும் உடம்பு 20 வயசு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சோர்வு இல்லை, பலவீனம் இல்லை, நாள் முழுக்க எனர்ஜி. இது சினிமா கதை இல்லைங்க. இது நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய 3 சாதாரண பொருட்களால இது சாத்தியமானது. அந்த 3 பொருட்கள் என்னன்னு தெரியணுமா? வீடியோவா முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்க உடல் நலத்துல நல்ல ஒரு ஆரோக்கியம் மாற்றம் ஏற்படும். அதுல முதலாவதா பார்க்கக்கூடியது பூண்டு தாங்க. பூண்டு, முந்திரி, பாதாம், இந்த 3 பொருட்கள் தான். இந்த 3 பொருட்களும் சேர்த்து உங்க உடம்பை எப்படி மாத்துது தெரியுமா? இந்த வீடியோவை முடியும் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன் உடம்பு பலவீனமா ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனை எடுக்க முடியும். இப்ப பலருக்கும் என்ன பிரச்சனைனா உடல் சோர்வு. உடல் எப்பொழுதுமே சோர்வாவே இருக்கிறது. ஒரு வேலை செஞ்சா அடுத்த வேலைகள் செய்ய முடியாம அளவுக்கு உடல்ல சோர்வு ஏற்படுது. அடுத்து மூட்டு வலி, நரம்புகள் பலவீனம் அடைகிறது, உறக்கம் சரியில்லாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வர்றதுனால தான் உங்களுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? உங்கள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காததுனால தான் இந்த பிரச்சனை வருது. உடல்ல இரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருப்பது, ஹார்மோன் இன்பேலன்ஸ், இதனால தான் இந்த நம்ம 3 பொருட்களை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீள்றதுக்கு இந்த 3 பொருட்கள் உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த 3 பொருட்கள் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம இதுக்கு எடுக்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னா பூண்டு தான். நம்ம உணவே மருந்து கான்செப்ட்ல தான் இந்த வீடியோவே சொல்றோம். ஸோ இதெல்லாம் உணவு, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவை நம்ம தனியா எடுத்து மருந்தா பயன்படுத்துறோம். ஸோ இதனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து, மாத்திரை, ஊசி இது எல்லாமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணியா இருக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க எடுக்கும் பொழுது நல்ல மிகப்பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்க தெரிந்தும் பயன்படுத்துறீங்க. இன்னுமே அதை பயன்படுத்தாதிய நம்ம இப்ப பார்க்குற இந்த 3 பொருட்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பூண்டு எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. பூண்டு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. ஸோ நரம்புகள் ஆரோக்கியமா இருந்தா தானே உங்களுடைய உடல் பலமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பூண்டை பயன்படுத்துறோம். முக்கியமா பூண்டு உடம்புக்கு நல்ல ஒரு ஹீட் எனர்ஜியா கொடுக்குது. இது எப்படி சாப்பிடணும்னா, காலையில வெறும் வயிற்றுல 2 பற்கள் பூண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் வெந்நீரை நீங்க குடிச்சிருங்க. இல்லைன்னா தேன் சேர்த்தும் சாப்பிடலாம். இதை தொடர்ந்து நீங்க 15 நாட்கள் செய்தாவே உங்க உடல்ல ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். பூண்டை உடனே அப்பவே சாப்பிடக்கூடாது. பூண்டை நசுக்கி கையில கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சிலருக்கு பச்சை பூண்டு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுங்கன்னா, பூண்டை வடை சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா அடுப்புல சுட்டு எடுத்துக்கிறங்க. வறுத்து எடுத்தோ சுட்டு எடுத்தோ எதுனாலும் ஓகே. ஸோ அதை நீங்க அப்படியே டைரக்டா சாப்பிடும்போது ஒரு கிழங்கு சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? இப்போ பனங்கிழங்குலாம் இருக்குல்ல, பனங்கிழங்குலாம் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த பூண்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்க சாப்பிடலாம். எப்படியோ பச்சையாகவோ இல்லை வறுத்தோ 2 பூண்டு தினமும் எடுத்துக்கிறங்க. தொடர்ந்து எடுக்கணும், அதுதான் விஷயமே. ஸோ தொடர்ந்து எடுத்தாதான் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க காண ஆரம்பிக்கலாம். அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா பாதாம் தாங்க. பாதாம் மூளைக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பாதாம். பாதாம் ஒரு கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உணவா இருக்குது பாதாம். பாதாம் பிரெயின் பவரை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது மூளையோடைய சக்திகளை, ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல நல்ல கொழுப்புகள் சொல்லக்கூடிய குட் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால கெட்ட கொழுப்பை சரி பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. உடம்புக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பாதாம் பயன்படுது. அதே மாதிரி தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பாதாம் பெரிதும் உதவி பண்ணுது. ஸோ பாதாமை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நல்லது அப்படிங்கிறதுக்காக 1 கிலோ பாதாமா ஒரே நாள் சாப்பிட சொல்லலை. எப்படி சாப்பிடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவுல 5 பாதாம்
மட்டும் எண்ணி எடுத்துக்கிறங்க, கூட எடுக்காதீங்க. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் கூடிரும், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஸோ 5 பாதாம் எண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் அதனுடைய தோள்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு தான் சாப்பிடணும். இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பை ரொம்ப புதுசாக்கி தரும். நல்ல ஒரு பளபளப்பான ஒரு சருமம், உங்களுக்கு நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் முக தோற்றம், உங்கள் உடல் தோற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரியும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க முந்திரி. முந்திரியும் ஒரு சூப்பரான உணவு. இதையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடுமா, ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவோம், அதிகமாக நம்ம வாட்டில் தள்ளிக்கிட்டே இருப்போம் உடம்புக்கு. ஸோ அதிகமாக சாப்பிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியது முந்திரி. இது ஆனால் உடல் வலிமைக்கு நல்ல ஒரு பூஸ்டராக இருக்குது. முந்திரி சாப்பிட்டா உடம்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ டெய்லி எடுத்துக்கிறங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கிறங்க. முந்திரி வந்து உடம்புக்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அப்படியே முந்திரி எடுத்துனோன்னா அந்த நாளே அவ்வளோ உங்கள் உடம்பு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். எலும்பு வலிமை அதிகரிக்கும், நரம்போடைய செயல்பாடு எல்லாமே மேம்படும். உடல் எடையை சரியாக வச்சுக்கிறதுக்கு முந்திரி வந்து பயன்படுது. இதை எப்படி நீங்கள் சாப்பிடணும்னா தினமும் 4 இல்லைன்னா 5 முந்திரி போதும். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. 4 இல்லைன்னா 5. இதை காலையிலையோ இல்லை மாலை நேரத்தில் முந்திரி சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், அதிகமாக சாப்பிடக்கூடாது. 4 இல்லைன்னா 5ங்கிறது போதும். இதுவே குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா 2 போதும். 2க்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஸோ பெரியவங்களுக்கு 4, 5. ஸோ இந்த முந்திரிகளை சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் எல்லாமே வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான உடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 பொருளுமே தனித்தனியாக பார்க்கும்போதே நிறைய மருத்துவ நன்மைகள், நிறைய ஆரோக்கிய நன்மைகளை உடலுக்கு கொடுக்குது. இப்போ இந்த 3 பொருளுமே சேர்த்து நீங்கள் ஒரே நாளில் எடுக்கணும். ஸோ டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த 3 பொருளையும் சேர்த்து சாப்பிடும் முறையை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பகுதி, அதாவது இந்த 3ஐயும் சேர்த்து சாப்பிடும் பொழுது எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. அப்போ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, ஸ்பெஷலான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் 2 பூண்டு, 5 பாதாம், நீங்கள் 3 முந்திரி, நம்ம என்ன சொன்னால் 4, 5 முந்திரி இல்லை 3ங்கிறதே போதும். ஓகேங்களா? இதே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. 2 பூண்டு, 5 பாதாம், 3 முந்திரி இதை எடுத்துக்கிறங்க. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். பாதாம், முந்திரி இரவுலே நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் இதை நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். பூண்டை வந்து அது கூட சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா மேலே கொஞ்சம் தேன் சேர்த்தா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ உடம்புல மிகப்பெரிய மாற்றம் வரும். தொடர்ந்து நீங்கள் 30 நாட்கள் சாப்பிடுங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெமெடி எல்லாருக்கும் சேஃபானது தான். ஆனால் சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. பிபி அல்லது சுகர் இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பூண்டு அதிகமாக எடுத்தால் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பூண்டை பச்சையெல்லாம் சாப்பிட்டா வயிறுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ அதனால் அல்சர் இருக்கவங்கெல்லாம் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, 90 வயசு கூட 20 வயசு மாதிரியான எனர்ஜி வேணும்னா இந்த 3 பொருட்களையும் தினமும் சேர்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுக்காக நீங்கள் நிறைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.